ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி பீஃப் சில்லி நம்ம எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். 1 கிலோ பீஃப் எடுத்து நல்லா கழுவி கிளியர் பண்ணி இந்த மாதிரி பீஸாக இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து நம்ம எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு குக்கர் எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து கறியெல்லாம் குக்கரில் போட்டுடலாம். எல்லாம் போட்டாச்சு. இதில் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூனு உப்பு, 2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சது, 1 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். இப்போ மூடி போட்டு ஒரு 5 விசில் நல்லா வரட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. குக்கர் வச்சிடலாம் அடுப்பில். ஒரு 5 விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ 5 விசில் ஃபுல்லாக வந்துடுச்சு. காற்று எடுத்துடலாம். குக்கர் திறந்து பார்க்கலாம். குக்கர் திறக்கலாம். பாருங்க, நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் தண்ணி இருக்குது. தண்ணி கொஞ்சம் வற்ற வச்சிடலாங்க. மூடி போடாமையே கொஞ்சம் தண்ணி வற்ற வச்சிடலாம். இப்போ தண்ணி நல்லா வற்றியாச்சு. வருங்க, லைட்டாக தண்ணி இருக்குது. மசாலா போடணும், அதனால் தண்ணி கொஞ்சோண்டு வச்சுருக்கிறேன் லைட்டாக. அங்கே வருங்க. இப்போ ஆஃப் பண்ணிடலாம் கேஸு. வேறு பாத்திரத்துக்கு மாற்றி எடுக்கலாம். கொஞ்சம் ஆறட்டும். நல்லா ஆறினதுக்கப்புறம் வேறு பாத்திரத்தில் மாற்றி எடுக்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்து வச்சாச்சு. ஒரு பவுலில் வந்து நம்ம கறியை கொட்டிடலாம். இப்போ சில்லிக்கு போடுற மசாலா வந்து எடுத்து வச்சுருக்கிறேன் நான். 2 ஸ்பூனு மல்லித்தூள், 1 ஸ்பூனு ஜீரகப்பொடி, 1 ஸ்பூனு மிளகாத்தூள், 1 ஸ்பூனு வரமல்லி பொடிச்சு வச்சுருக்கிறேன், 1/2 ஸ்பூனு மஞ்சத்தூள், 1 ஸ்பூனு சாட் மசாலா, 1 ஸ்பூனு கரம் மசாலா, 1 ஸ்பூனு உப்பு, 1 ஸ்பூனு பிளாக் சால்ட், 3 ஸ்பூனு கடலை மாவு. இது எல்லாத்தையும் இப்போ போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் இப்போ எல்லாத்தையும் போட்டு இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரிசி மாவு 4 ஸ்பூனு இப்போ இதில் போட்டுடலாம். நான் அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். இப்போ 4 ஸ்பூன் போடலாம். 2 3 4 ஸ்பூனு அரிசி மாவு போட்டேன். தயிர் எடுத்து வச்சுருக்கிறேன். தயிர் வந்து 3 ஸ்பூன் போட்டுடலாம். 3 ஸ்பூன் தயிர் போட்டேன். இது கூடயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுடலாம். 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் மல்லித்தலை. இது 2ஐயும் இப்போ இதில் போட்டுடலாம். ஃப்ரூட் கலர் வச்சுருக்கிறேன் கொஞ்சோண்டு, அது இதில் போட்டுடலாம். இது உங்களுக்கு தேவை இருந்தால் போடுங்க, இல்லைன்னா போட வேண்டாம். இது எல்லாத்தையும் இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது, அப்படியே அதுலேயே எல்லாமே மிக்ஸ் ஆகிடும். தயிர் ஊற்றி வைக்கிறதுனால அதில் கரெக்டாக இருக்கும் எல்லாமே மிக்ஸ் பண்ணுறதுக்கு. தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம். தண்ணி ஊற்றாமே தான் மிக்ஸ் பண்ணணும். தண்ணி வந்து தயிரில் இருக்கிற தண்ணி, நம்ம கறி வேவிச்சதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும், அந்த தண்ணி எல்லாமே அதில் கரெக்டாக இருக்கும். தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடணும். இப்போ ஒரு எலுமிச்சை பழத்தையும் இதில் புழிஞ்சு ஊற்றிடலாம். ஒரு எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு ஊற்றியாச்சு. இனி இதில் வந்து கொஞ்சம் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ 1/2 மணி நேரத்துக்கு நல்லா மூடி போட்டு வைக்கலாம். அப்போ தான் உப்பு காரம் நல்லா பிடிக்கும் அதில். 1/2 மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம். இப்போ 1/2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ வறுத்துடலாம். கேஸில் ஒரு பேன் வச்சு கேஸ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ வந்து சில்லி வந்து நமக்கு போட்டுடலாம். ஒவ்வொன்றா போட்டு எல்லாமே எடுக்கலாம்.
போட்டு 1 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் தான் எல்லாம் இலக்கி விடணும். போட்டு உடனே வந்து நம்ம இலக்கக்கூடாது. இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இலக்கி விட்டுடலாம். பாருங்க, இந்த மாதிரி லைட்டாக அப்படியே இலக்கி விட்டுறணும். இனி வேகணும். பாருங்கள், நல்லா வறுத்தாச்சு. இப்போ எல்லாம் எடுத்துடலாம். பாருங்க, சூப்பராக சில்லி வந்திருக்கு பாருங்க. இதே மாதிரி எல்லா சில்லியும் வறுத்து எல்லாமே எடுத்துடலாம். பாருங்க, எல்லாம் போட்டாச்சு. இதே மாதிரி எல்லா சில்லியும் வறுத்து எடுத்துடலாம். சூப்பரான பீஃப் சில்லி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும்.